என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பிரியாணி வாங்குறக்கூடிய பொருட்கள்லாம் நேற்று வந்து பர்ச்சேஸாக வீடியோ போட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அதை பிரியாணி தான் பண்ண போகிறோம். இந்த ப்ளாகில் பிரியாணி பண்ண போகிறோம். இதுவரை நாங்களும் பண்ணதில்லை. இன்றைக்கி தான் நாங்களும் ட்ரை பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக பார்க்கலாம் பிரியாணி நல்லா வருதா வரலையா. ஸோ டுடே வீடியோக்குள்ள கட் பண்ணுற ப்ராசஸ்க்கு போயாச்சு. 4 பேர் உட்காந்துருக்கோம். ரச்சிதா ஃப்ரேம்லே தெரியல. ரைஸ் நான் கழுவ போகிறேன். இவங்க என் ஷால் மாற்றிக்கிட்டாங்க. என் ஷால் இவ போட்டால் இவன் ஷால் ஆனால் என் பேண்ட்டு வந்து பிளாக் தான். அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க சிக்கன் கழுவிட்டு இருக்காங்க. நான் வந்து அரிசி கழுவ போகிறேன். லிஃப்ட் கேட்டுட்ருக்காங்க பாவம். ரைஸ் கழுவி ஒரு 4-5 வாட்டி கழுவலாம். கழுவு நான் சிக்கன் கழுவுறேன். நாங்கள் இப்போ வந்து சிக்கன் போட்டு பாதி குக்கு முடிச்சு தம் கட்டினா முடிஞ்சுது. நான் வேர்க்குதுன்னு கொண்டை போட்டுட்டேன். பிரியாணி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. சாப்பிட்டா தான் வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. கிரெடிட் கோஸ் டு ரச்சிதா. பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தாச்சு, சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் நல்லா இருக்கா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே சிக்கன் பக்கோடா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ சிக்கன் பக்கோடா செய்கிறத பார்க்கலாமா? இதோ சிக்கன் நாங்கள் மேக்னேட் பண்ணி நல்லா வச்சுட்டோம். சும்மா கொஞ்சோன்னு எங்கள் 4 பேருக்கு மட்டும். இப்போ சிக்கன் போடுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் போட்டாச்சு. நீ தானே சாப்பிட உட்காந்தாச்சு. இங்கே காட்டுறேன். நல்லா இருக்குல்ல எகல் சின்ன கண்டுக்க மாட்டான். பாய். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதாவது நாங்கள் வந்துட்டு பிரியாணியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஸோ பிரியாணி எப்படி இருந்துச்சு? பிரியாணி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. லைட்டாக உப்பு கம்மி. எதுலனா பிரியாணியில் சிக்கன் பக்கோடாவில் ரொம்ப அதிகம் சால்ட். ஏன்னா ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது அது ரீசன் என்னன்னா வந்துட்டு நாங்கள் வச்சுருந்தது கல்லுப்பு தான். ஸோ அதனால என்ன பண்ணோம், கல்லுப்பை வந்துட்டு நாங்கள் அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் அளவு தெரியாதனால கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரீமாகவும் பிரியாணியில் கம்மியாகவும் ஆயிடுச்சு. ஆனால் சூப்பராக ஆயிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் நல்லபடியாக பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை வந்து நல்ல ட்ரையாக இருக்குது. ஸோ போக போக நாங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு நிறைய நல்லா பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் நிறைய ஃபுட் சேலஞ்சஸ் வந்துட்டு நாங்கள் போடலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பைசி சேலஞ்சாக வரும்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில, கன்ஃபார்மாக தெரில. ஸோ என்ன உங்களுக்குலாம் ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து ராமன், ஸ்பைசி ராமன் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.